ஆனா அந்த பெருசுதான் கொஞ்சம் ஓவரா ஆடிச்சு. மண்டைய பொளந்துட்டோம். பார்ட்டி டிக்கெட் வாங்கிடுச்சு. நீங்க நாளைக்கு வரும்போது மாலையோட வந்துருங்க மேடம். வரேன் வரேன். வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரு ஓனர்னு தெரிய வைக்கிறேன். டேய், இவனுங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் அந்த ஜெனரேட்டர் ரூம்ல தூக்கி போட்டு நீங்க எல்லாம் வாங்க. சீக்கிரம் போடா. டைம் வேற ஆகுது, இவங்க வேற என்ன வரல, தூக்கம் வேற வர மாட்டேங்குது. ஐயோ அப்பா அப்பா தேங்க்ஸ் பா. டேய் தேங்க்ஸ் பா. என்னடா? நாங்கெல்லாம் பயந்துட்டோம்ப்பா. தேங்க்ஸ் அப்பா. டேய் விடுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வாங்கடா. அம்மா 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 ஐயோ போச்சு வந்துடுங்க. ஐயோ அவனுங்க அம்மா 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 அவனுங்க வந்துட்டானுங்க. போச்சு அவனுங்க யாரும் வந்துட்டானுங்கம்மா. பயமா இருக்குமா எனக்கு. டேய் அம்மா கதவை திறங்க. உள்ள திறக்க மாட்டா. இரு, நான் ஃபோன் பண்ணாதான் திறப்பா. சரிப்பா பண்ணுங்க. சீதா, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம். கதவு தர. சரிங்க. ஏய் உங்க அப்பா தாண்டி போன் பண்ணாரு. நீங்க இங்கே இருங்க. என்னங்க ரவி ராஜா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகல. சீதா இரு. எங்க யாருக்கும் ஒன்னும் ஆகல. போ உள்ள போ. வாங்க வாங்கம்மா. ஏங்க இன்னும் எத்தனை தடவை தாங்க இப்படி அடிதடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? எல்லா நாளும் ஒரே நேரம் போல இருக்குமா? என்ன சீதா பேசுற? நான் என்ன வேணும்னா சண்டைக்கு போறேன்? பாதுகாப்புக்கு போலீஸ்ட்ட உதவி கேட்டோம், வரல. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு எதுக்கலான்னு சொன்னேன், ஒருத்தரும் வரல. இதுக்கு மேல நம்மள நாம தானே காப்பாத்தி ஆகணும். அப்புறம் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை வந்து அடியாளுங்களை அனுப்பி விட்டாளா? 4-5 பேரு கத்தி அருவான்னு சொல்லிட்டு பயங்கரமா இறங்கிட்டானுங்க. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சா? அப்பா அங்க இருந்த ரவுடி எல்லாம் தனித்தனியா அப்படியே டிஷம் 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 டிஷம்னு வெளுத்துட்டாருல. அப்போ வந்தவங்களே எங்க எல்லாம் ஓடிட்டாங்களா? வந்த எல்லாத்தையும் பார்சல் பண்ணி ஜெனரேட்டர் ரூம்ல அடைச்சிட்டோம்ல. என்னது? ஏன் அவங்களையே அடைச்சு வச்சிருக்கீங்க? அவங்கள வச்சுதான் அந்த பொம்பளைக்கு மாமா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. ஸ்கெட்சா? என்னடா எல்லாரும் ரவுடிங் மாதிரி ஸ்கெட்ச் கிச்சின்றீங்க என்ன? ஏய் மூஞ்ச காட்டாம நம்ம எல்லாத்தையும் போன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தால, அவளை நாளைக்கு நேர்ல வர வச்சிருக்கோம். சரி, இனி காலையில வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வாங்க. மிச்சத்தை காலையில பேசுவோம். கிளம்புங்க. அப்ப வாங்க எல்லாரும் கிளம்பலாம். வாமலரே. உமா போய் குழந்தைய தூக்கிட்டு வா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவ பாதியிலேயே முழிச்சிட்டா, அப்புறம் விடிய விடிய தூக்கம் வராம நம்மளதான் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. ஆமால. பரவாயில்ல உமா, அவ இங்கேயே தூங்கட்டும். நீங்க போயிட்டு காலையில வாங்க. அதுக்குல அவ திடீர்னு ராத்திரியில முழிச்சிட்டானா என்னதான் தேடுவா? பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உமா இப்ப என்ன பண்ணலாங்கற? அதுக்கு இன்னைக்கு நைட்டு நாமளும் இங்க இருந்துட்டு காலையிலேயே போலாமே. இங்க எதுக்கு உமா இப்ப? டேய், ஒரு நாள் இங்க இருந்தா என்ன? விடு விடு, இங்கே இருக்கட்டும். சரி வா, நாம போலாம். அதெல்லாம் முடியாது, உட்காருங்க. ஏன் வர முடியாது? நம்ம வீட்ல தான் ஏசி ரிப்பேரா இருக்குல்ல, ஏசி இல்லாமலாம் என்னால தூங்க முடியாது. ஜன்னல் திறந்து விட்டா ஒரே கொசுவா இருக்கும், சரியா தூங்க முடியாதா? அதனால இங்கே அம்மா வீட்ல இருந்துக்கலாம். நானும் பாப்பாவும் இங்கே இருக்கோம் பாண்டி. என்ன மலரு? மணிய பாரு, இப்பவே 2 ஆச்சு.
இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்து வர்றதுக்கு ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் தானே, இங்கே தங்கிடலாமே. ரேவதி, நீங்க எல்லாரும் போய் படுங்க. அவங்க இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. மலரே, வா வான்னு கூப்பிட்டப்பவும் இங்க எல்லாம் வராதவங்க இப்ப போன்னு சொல்லியும் போகாம இங்கே இருக்கிறாங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஆ, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. ஓஹோ, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். புதுசா ஏதாவது சொல்லுங்க. இழப்பதற்கு நீ எதை கொண்டு வந்தாய் மார்க்கண்டையா? எடுக்கப்பட்டதும் கொடுக்கப்பட்டதும் எல்லாமே இங்கிருந்துதான். போதும் போதும். பசங்க இனிமே என்னமோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும் இருந்த உனக்கு திடீர்னு உனக்கு இப்படி ஒரு அக்கறை எங்கிருந்து வந்துச்சு? பசங்களுக்கு ஒண்ணுனதும் உருட்டுக்கட்டைய தூக்கிக்கிட்டு காவல் தெய்வம் மாதிரி முதல் ஆளா போனாரே ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஹலோ 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 ஹலோ, இங்க 4 பேர் உட்கார்ந்துருக்கோம். சரி சரி, நீங்க எல்லாரும் போய் மொட்டை மாடியில படுத்து தூங்குங்க. இருங்கடா, நீங்கெல்லாம் வீட்டுக்கு போய் பாய் பெட்ஷீட்டு போர்வையெல்லாம் எடுத்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு வந்துருங்க. நாம 5 பேரும் அங்கே போய் படுத்துக்கலாம். சரிப்பா. வாங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். மச்சான், நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம், நீங்க மேலே போங்க. அம்மா, உங்க கையால சுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியுமா? ஏண்டா, உங்களை இங்க தங்க வைக்கிறதே பெருசு, இதுல சுக்கு காபி வேறையா? பாருங்கம்மா. டேய், அவர் கிடக்குறாரு, நான் உனக்கு போட்டு தரேன். தேங்க்ஸ்மா. எப்படி? அண்ணே வாண்ணே. போங்க போங்க போங்க. நிறைய அப்பா, இந்தாங்கப்பா. செம்மையா இருக்குல்ல? வா வா வா. அம்மாவோட சுக்கு காஃபியை குடிக்கும் போது நம்ம மனசு அப்படியே பல வருஷம் பின்னோக்கி போயிடுச்சுல்ல. அண்ணே, உனக்கு ஞாபகம் இருக்கானே, மே மாசத்துல ஸ்கூல்ல லீவ் விடும்போது டெய்லி நைட்டு இது போல மொட்டை மாடிக்கு வந்து மாடி டேங்க்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து மொட்டை மாடி பூராவும் ஊத்தி விடுவோம். ஊத்தி விட்டுட்டு இப்படிதான் பாய் தரகாணி போட்டு படுத்திருப்போம். தூங்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இதே மாதிரி சுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. அப்படியா? மலர் கூட சொல்லுவா, காரமா இருக்குமா அப்படின்னு. அம்மா சொல்லுவாங்க, ஏய், கடப்பாறைய முழுங்கினா கூட இந்த சுக்கு காஃபியை குடிச்சா அப்படியே ஜீரணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. மச்சான், குடிங்க குடிங்க. பேசாம நாம வளராம சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்ல? ஆமாண்டா ரவி, வளர வளர நமக்குள்ள இருந்த குழந்தைத்தனம், சந்தோஷம் எல்லாமே காணாம போய் வேலை, கல்யாணம், குடும்பம், சொசைட்டின்னு அப்படியே இருந்துட்டோம். நான் எனக்கு என் குடும்பம்னு சுயநலமாகி இன்னைக்கு ஒரு குடும்பம் 5 குடும்பமா ஆயிடுச்சு. நமக்கு என்ன தேவைன்னு உணராமையே எதையும் நோக்கி நம்ம நிக்காம ஓடிட்டு இருக்கோம்ல. இப்ப நின்று திரும்பி பார்த்தா, ஆமா, எதுக்காக இப்படி மூச்சரிக்க ஓடிக்கிட்டே இருக்கும்னு தோணுதுல்ல? என்ன பாரு, வாழ்க்கை முழுக்க பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். பணத்தை தாண்டி நான் வேற எதையுமே யோசிச்சதே இல்லை. பணத்துக்காக நான் பண்ண காரியத்தில் இப்போ நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்பா, என்னப்பா எதுவும் பேசாம இருக்கீங்க? உலகத்துல
பிள்ளைங்க இல்லைன்னு எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. தாய் தகப்ப இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க அனாதையா இருக்காங்க. நம்ம வீட்டில் 1க்கு 4 பிள்ளைங்க இருக்கீங்க. கடவுள் புண்ணியத்தில் உங்க அம்மாவும் நானும் இன்னும் இருக்கோம். வாழ்க்கையில நாம எதுவுமே திட்டம் போட்டு பண்றது கிடையாது. நான் இத்தனை வருஷமா சரியா இருந்தேனா தப்பா இருந்தனான்னு எனக்கு தெரியாது. இல்லப்பா, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா அப்பாவா நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணுமோ அதை விட பல மடங்கு உயர்வா தான் இருந்தீங்க, இருக்கீங்க. இப்படி தனித்தனியா போய் இருக்கீங்களே, ஒரு குடும்பங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் கை தூக்கி விடுறது, ஒருத்தனுக்கு கஷ்டம்னா ஒருத்தன் கவலைப்படுறதும், ஒருத்தனுக்கு நல்லதுன்னா இன்னொருத்தன் சந்தோஷப்படுறதும், இப்படி கஷ்ட நஷ்டத்திலையும் சந்தோஷம்னு எல்லாத்துலேயும் பகிர்ந்துக்கிறது எவ்வளவு அருமையான விஷயம் தெரியுமா? தேவைகளை பெருக்கிட்டே போக போக அதை தேடிட்டு ஓட ஓட வசதி அந்தஸ்து எல்லாமே பெருசாகுது. ஆனா குடும்பம் சுருங்கி போகுது. குடும்பம் பெருசாக பெருசாக பிரச்சனைகளும் அதிகமாக தான் செய்யும். ஆனா அதுல இருக்கிற அன்பும் பிணைப்பும் குறையவே கூடாது. 4 நல்லது நடக்கும்போது 2 கெட்டது நடக்க தான் செய்யும். அதை சரிசமமா நினைச்சு அதை அணுகி தாண்டி போறதுதான் வாழ்க்கை. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் படுங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒரு தீய சக்தி கிட்ட இருந்து இந்த வீட்டை மீட்டெடுக்கிற நாள். நாம எல்லாரும் ஒன்னா இருந்து அதை செஞ்சு காட்டுவோம். சரி மாமா. படுங்க. படுங்க.
I'm so sorry for your loss, Mr. Markandeyan. நீங்களாவது உங்க புருஷனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம். சொன்ன பேச்சு கேட்காம இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டாரு. நேத்து அவ்வளவு பொறுமையா உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போன் பண்ணேன். ஆனா நீங்க யாரும் என் பேச்ச கேட்க தயாரா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு மேல போனா பேச்சு கிடையாது, வீச்சுதான முடிவு பண்ணேன். அந்த எண்ட் ரிசல்ட் இந்த கிழவ அநியாயமா செத்து போயிட்டான். Such a poor old man. அவர் ஒண்ணு கிழவன் கிடையாது, எங்க அப்பா. What did you just say? அப்பாவா? அப்பா நான் என்ன பண்ணிருக்கணும்னு தெரியுமா? இந்த வயசான காலத்துல ஏதோ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சோமா, காசி ராமேஸ்வரம்னு போனமான்னு இருக்கணும். அடக்க ஒடக்கமா இருக்கிறத விட்டுட்டு ஆள் யாருன்னு தெரியாம மோதுனா ஒடுக்கி அடக்குறது ஒரு வகைனா, நான் ஆளே தெரியாம அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, அடுக்குமொழி வசனம் எல்லாம் எழுதி வச்சு வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? That's a good one, Ravi. ஆனா பாருங்க, உங்க 4 பேரோட சுயநலத்துக்காக உங்க அப்பாவை கடைசியில நீங்களே பலி கொடுத்துட்டீங்க. எங்க அப்பாவை நீ இன்னும் நேர்ல பார்த்தது இல்லல்ல, அதான் இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மாதிரி மார்க்கமான ஆள். அந்த மார்க்கமான மார்க்கண்டேயன கடைசியா நான் ஒரு தடவை பாத்துடுறேன். பல பேருக்கு தண்ணி காட்டுற அந்த மூஞ்சிய நானும் பாக்குறேன். ஓபன் பண்ணுங்க. பண்றோம் அண்ணே. ரவதி. பாத்துக்கோமா எங்க அப்பாவை. பிம்பிலிக்கு பிலாப்பி. இது எப்படி இருக்கு? போச்சா? ஏமாந்துட்டியா? எங்க அப்பா இது இல்ல, எங்க அப்பாவை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டல, திரும்பி பாரு. பார்க்கல, இப்படி முழுசா வந்து நிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஓ, நீ அனுப்புன ஆளுங்க எங்கன்னு பாக்குறியா? அவனுங்களை அடிச்சு தூக்கி போட்டு ஜெனரேட்டர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்க. நீ போகையில அள்ளி போட்டுட்டு போ. Really appreciated you, old man. நான் கூட எங்க எனக்கு தகுதியான ஆளுங்க கூட மோதுறனோ இல்லையோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு எதிரியா இருக்க உங்களுக்கும் கொஞ்சம் தகுதி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். நான் யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. பட் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்கள நான் என் பக்கம் சேர்த்துக்குவேன். வேலை ஈஸியா முடியணும்ல. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பசங்களை அடிச்சு துரத்தணும் தானே?
இப்ப நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து ஏன் அந்த நல்ல காரியத்தை பண்ணக்கூடாது? நான் கூட உன்னை ஏதோ பிஸ்னஸ் மேக்னெட்னு நினச்சேன். ம், கடைசியில் இப்படி நீயும் முக்கிய பிளான் போடுற ஆள் தானா? 50-50. என்ன டீல் ஓகேவா? எந்த பர்சன்டேஜும் ஒத்து வராது. ஏன்னா நான் இவங்களோட அப்பா. நான் ஆள பிறந்தவ, புரியுதா? குறுக்க வந்த அழிச்சிருவேன். நான் வயசானவன், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எஸ், ஐ ஹவ் நத்திங் டு லூஸ் மை செயின்ஸ். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஓடி போயிடு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா மார்க்கண்டேயன்? கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கே நான் தான் ராணி. நீ எதுக்கு வேணாலும் ராணியா இருந்துக்க, ஆனா இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா. மார்க்கண்டேயன்